ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி வாழைக்காய் வச்சு ஒரு அருமையான புட்டு பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. சட்டுன்னு ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். நல்லா கொஞ்சம் பெரிய வாழைக்காயவே 2 எடுத்துருக்கிறேன். வாழைக்காயை 2 நறுக்கி போட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். தொலியெல்லாம் எதுவும் சீவணும்னு அவசியம் இல்லை, தொலியோடையே நம்ம வேக வச்சிடலாம். ஒரு கொதி வரையும் தட்டு போட்டு மூடி ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக விட்டால் போதும். அப்பப்போ திறந்து திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சினுக்கோலியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இறங்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம அதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். நீங்கள் வேக போடும் போதில் பாத்திரத்தில் ஒரு 2லேருந்து 3 சொட்டு எண்ணெய் விட்டிங்கன்னா பாத்திரத்தில் கரை பிடிக்காமல் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் மேல் தொலியை உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை துருவி வச்சிடலாம். துருவுறதுக்கு நல்ல பெரிய தொலையாக பார்த்து துருவுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல புட்டு உதிரியாக வரும். 2 வாழைக்காயுமே நான் துருவி வச்சுட்டேன். அடுத்து ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாழைக்காய் புட்டுக்கு தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ருசியும் மனமும் அப்படியே கிடைக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். கடுகு வெடித்த உடனேயே கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்கு மிளகாய் வற்றல். வெங்காயம் கொஞ்சமாக பொன்னிறம் ஆன உடனேயே பூண்டை சேர்த்துடலாம். பூண்டை தட்டியோ நறுக்கியோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். வதங்கியதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துடலாம். வாழைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டு இறக்கினா சுவையான வாழைக்காய் புட்டு தயார். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.